இப்போ எல்லா பிஸ்னஸும் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏன் எல்லா பிஸ்னஸ்னாலையும் ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எஸ், அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் அ பெஸ்ட் வே ஃபார் எனி ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ்ங்க. நம்மள மாதிரி சிறு வணிகங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு டூல் வேற எதுவுமே கிடையாது. பட் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம ஏன் பண்ணணும், மக்களோட விஷயம் என்ன, அதில் எதுக்காக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்க முடியும். ஸோ ஹவு டு டூ மார்க்கெட்டிங் ஆன் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் எங்களோட தமிழ் MSME டிஜிட்டல் முறையில் எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். ஸோ நாம இப்போ மெயின் வீடியோக்குள்ள போவோம். சோஷியல் மீடியாவில் எப்படிங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது? நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கசாமுசான்னு இருக்கு. எப்படி நம்மளை தனிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மக்கள் ஏன் சோஷியல் மீடியாவுக்கு உள்ளே வராங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியானா என்ன, எப்படி சொல்லலாம் அப்படின்னம்னா, இப்போ நான் போய் ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறேன் அப்படின்னம்னா எல்லாருமே எதுக்கு ஃபேஸ்புக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சொசைட்டிக்குள்ள என்ன நடக்குது, ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக என்ன நடக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னோட கொலீக்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப் இதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சொசைட்டி ரீதியாக என்ன நடக்குது, நான் வாழ்கிற ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சுற்றி முற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்ஸ் பார்க்கறதுக்காகத்தான் சோஷியல் மீடியா. அதாவது என்ன அப்படின்னா, சுத்தமாக சொல்ல போனோம்னா ஒரு டைம் பாஸ்க்காக பார்க்குறோம், என்ன நடந்துகிட்டு இருக்குது நம்மளை சுற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, தேவையை உருவாக்கணும். நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட பிராண்ட், இதோட தேவையை அந்த இடத்துல உருவாக்கணும். அது எப்படிங்க உருவாக்குறது? மக்களே ஜாலிக்காக வராங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில். அப்போ எப்படிங்க அதை உருவாக்குறது அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ தான் நம்மளோட இலக்கு பார்வையாளர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட சர்வீஸ் தேவையில்லைங்க எல்லாத்துக்குமே. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டில் இதை எடுத்துக்கோங்க. எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் கிடையாது, நம்மளுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க யார், அதை ஃபஸ்ட்டு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இலக்கு பார்வையாளர்களோட முக்கியமான பெயின் பாயிண்ட், சேலஞ்சஸ் என்ன, அவங்களுக்கு இம்மீடியட்டாக எந்த ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்குறப்ப தான் மக்கள் நம்மளோட பிராண்டை கண்டிப்பாக இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஏன் மார்க்கெட்டிங் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா, அன்டில் அன்லெஸ், அதாவது நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸை புரிஞ்சுக்காமல் நாம் பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அதுக்கு பேர் மார்க்கெட்டிங்கே இல்லை. நீங்கள் 100ல் ஒருத்தராக போயிடுவீங்க. பட் மார்க்கெட்டிங் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த கஸ்டமர்ஸோட பெயின் பாயிண்ட்டை புரிஞ்சு அவங்களுக்கு இதுதான்ப்பா இம்மீடியட்டாக ஒரு தேவை, அதுக்கு எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதை தான் நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துனாலையும் எல்லா மீடியாக்குள்ளெல்லாம் போக முடியாதுங்க. பட் இப்போ மீடியா நம்ம கையில் இருக்குது. நாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, அந்த சோஷியல் மீடியாவை நாம் ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது? சோஷியல் மீடியா நம்மளையே யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் நாம சோஷியல் மீடியாவை யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா? இன்னொன்று, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா 3 விஷயம். மார்க்கெட்டிங் அப்படின்னாவே லீட் ஜென்ரேஷன். ஸோ அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஒன்று லீட் ஜென்ரேஷன், லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே. ரெண்டாவது லீட் நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீட் நர்ச்சர் அப்படின்னா அந்த வந்த லீடை ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங்கில் நிறைய விஷயங்களை நமக்குள்ள தங்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. மூணாவது என்ன அப்படின்னா லீட் கன்வர்ஷன், ஒரு சேல்ஸாக எப்படி அந்த லீடை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு முந்தான வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இதுக்கும் லிங்க் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த லீட் ஜென்ரேஷன், லீட் நர்ச்சர் அண்ட் லீட் கன்வர்ஷன்,
இந்த 3 தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில். பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னாவே அந்த மார்க்கெட்டிங் ஃபனல் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு சொல்லணும். அந்த விழிப்புணர்வு கொடுத்து தான் லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அப்புறம் என்ன பண்ணணும் அந்த லீட்ஸை? ரெண்டாவது விஷயம் லீட்ஸ் நர்ச்சரிங். நம்மளை தேடி வந்திருக்காங்க, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங்கில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வாங்கலினாலும் கண்டிப்பாக 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் அது வரையில் நம்மளோட வேல்யூஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் 2வது ஸ்டேஜ். 3வது கன்வர்ஷன், லீட் கன்வர்ஷன். சார் ஓகே சார், உங்களை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை சார், ஒரு பல பிராண்ட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட பிராண்டு. இப்போ நான் உங்களோட ப்ராடக்ட்டோ உங்களோட சர்வீசஸோ நான் வாங்க வரேன், எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் லீட் கன்வர்ஷன். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போய் ஒரு தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வல் டைமில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். 199க்கு ஒரு ஆஃபர், 299க்கு ஒரு ஆஃபர், 399க்கு ஒரு ஆஃபர், இல்லைங்களா? நல்லாவே பாருங்கள். 199க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பர்கர், ஒரு பெப்சி வச்சுருப்பான். ரெண்டாவது 299க்கு பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் வச்சுருப்பான். அப்புறம் 399க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஐட்டமோட சேர்ந்து கொடுத்துருப்பான். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு என்ன அப்படின்னா அந்த 399 எப்படியாவது விற்கணும் அப்படிங்கிறதா. ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒன்றா இது இல்லைனா இது, ஏதாவது ஒன்று எடுத்துப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு மக்களை வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரே ஆப்ஷனை வச்செல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் ஹாவ் அ வெரைட்டிஸ். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா இந்த 3 விஷயம் தாங்க: லீட் ஜென்ரேஷன், லீட் நர்ச்சர் அண்ட் லீட் கன்வர்ஷன். இதுக்கு தான் நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா எதுக்காக நம்ம பண்ணணும், மக்கள் எதுக்காக சோஷியல் மீடியா வராங்க, ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக தாராளமாக ஜெயிக்க முடியும். ஸோ இதுதாங்க ஹவு டு மார்க்கெட் யுவர் பிஸ்னஸ் இன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகேங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஷ் மனோகரன், JB விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்லிருந்து. நன்றி.